உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். என் பிள்ளைகளே, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். வெளியில சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் துக்கப்படுத்தலாம். வியாதியினாலே உண்டான துக்கமாய் இருக்கலாம், ஒரு பிரச்சனையினால் உண்டான துக்கமாய் இருக்கலாம், ஒரு தேவை நிமித்தமாய் உண்டான துக்கமாய் இருக்கலாம், ஒருவேளை பரிகாசங்கள், அற்பமான பேச்சுகள், மனிதருடைய காயப்படுத்துகிற வார்த்தைகள் அதனால் உண்டான துக்கமாய் இருக்கலாம், அல்லது இழப்பினால் தோல்வியினால் உண்டான துக்கமாய் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய சந்தோஷத்தை பாதித்திருக்கிறது, உங்களுக்குள்ளே ஒரு துக்கத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. எல்லாவற்றையும் வெளியே சொல்ல முடியாது, இருதயத்துக்குள்ளே இந்த துக்கம் உங்களை அழைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை அறிந்த தேவன். அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய துக்கத்தை நான் எடுத்து உங்களுக்குள்ளே சந்தோஷத்தை அருளுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா இந்த சந்தோஷத்தை நம்ம எப்பொழுதுமே வெளிப்படுத்துகிறோமா என்பதை யோசித்து பாருங்க. நிறைய பேர் சோகமா, துக்கமா, அப்படியே வேதனையோட ரட்சிக்கப்பட்டேன்பாங்க. ஆவிலனரும் அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க. எப்பவுமே சோகமா இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? எப்பவுமே துக்கமா இருப்பாங்க. எப்பவுமே சில ஆண்கள் தாடி வளர்த்து சோகத்தை வெளிப்படுத்துறாங்களாம், அவங்க துக்கமா இருக்கிறாங்களாம். அதனால தாடி வளர்த்து கொண்டு அலைவாரு. தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. துக்கமா இருக்கிறேன் அதனால தாடி வளர்க்கிறேன் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நீங்க மகிழ்ந்து இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்ப சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. உபத்திரவத்துல சந்தோஷமா இருங்க. இழப்புல சந்தோஷமா இருங்க. இது எப்படிங்க நமக்கு கிடைக்கும்னா நம்பிக்கையிலே. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் மீது வைக்கிற நம்பிக்கை, ஆண்டவருடைய அன்பின் மேல வைக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள். என்னங்க உனக்கு நம்பிக்கை? இயேசு என் கூட இருக்கிறாருங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் வாழுகிறேன். அந்த நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள். குழந்தை மரிச்சிட்டு, சின்ன வயசுல மரிச்சிட்டு, ஏங்க ஏசு ஏசுன்றீங்க, எப்படிங்க உங்க குழந்தை செத்து போச்சு இல்லை அப்படின்னு கேட்டா, என் பிள்ளை சாகல. என்னங்க சொல்றீங்க? செத்தாச்சு, அடக்கம் பண்ணியாச்சே. அது சரீரம். என் பிள்ளை இயேசுவோடு உயிரோடு இருக்கிறாரு. நான் மறுபடியும் அந்த பிள்ளையை பார்ப்பேன். அதான் எங்களுடைய நம்பிக்கை. இயேசு மரணத்தை ஜெயித்தவர். எங்க வீட்டுல மரணம் நடந்தாலும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். சரீரத்தை தான் அடக்கம் பண்ணி இருக்கிறோம். என் கணவர் உயிரோடு இருக்கிறார், என் மகன் உயிரோடு இருக்கிறான், என் மகள் இயேசுவோடு இருக்கிறாள், என் பிள்ளைகள் இயேசுவோடு உயிரோடு இருக்கிறாங்க. மறுபடியும் நாங்கள் காண்போம். அதுதான் எங்களுடைய நம்பிக்கை. நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. அதான் வசனம் சொல்லுகிறாரு, நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் பஹ்ரைன்ல இருந்தார். அவருக்கு 2 பெண் பிள்ளைகள், ஒரு பையன் பிறந்தான். தேவதூதன் மாதிரி ரொம்ப நேசித்தாங்க, ரொம்ப அன்பு காட்டினாங்க. சின்ன வயசுல வசனம் எல்லாம் சொல்லுவான். ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. எல்கேஜியோ யூகேஜியோ படிக்கும் போது ஸ்கூல்ல பஸ் விபத்துல மரிச்சிட்டான். டிரைவர் தெரியாம பேக்ல எடுத்தான். பிள்ளை அகப்பட்டு கொண்டு இறந்துட்டான். ஒரே மகன், ரொம்ப நேசிச்சாங்க, இறந்துட்டான். கர்த்தர் தேவதூதன் மாதிரி கொடுத்தாரேன்னு சொல்லி சர்ச்சில் அடக்கம் பண்ண கொண்டு வச்சிருக்கிறாங்க. ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, சொந்தக்காரங்க, உறவினர்கள், அவருக்கு நிறைய பழகின அரபியர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க சர்ச்சில். அந்த பெண்ணை வைக்கப்பட்டிருக்கிறாரு. ஆராதனை நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என்னை மகிமைப்படுத்து, என்னை மகிமைப்படுத்துன்றாரு. ஆண்டவர் பேசுறாரு உள்ளத்துல, என்ன மகிமை, உன் பிள்ளை இறந்துட்டுல, என்ன மகிமைப்படுத்துன்றார் ஆண்டவர். உங்கள்கிட்ட என்ன சொன்னா என்ன செய்வீங்க? என்ன மகிமைப்படுத்தணும்? உன் குழந்தை எங்க இருக்கு? உங்க கூட இருக்குது, அதான் மகிமைப்படுத்து. அவர் எழுந்து போனார். போய் பாஸ்டர்கிட்ட கேட்டார், ஒரு 10 நிமிஷம் நான் பேசணும். இல்லை, நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஒரே குழந்தை இழந்திருக்கேன், ஒன்றும் பேச வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். இல்லை, நான் இயேசுவை மகிமைப்படுத்த 10 நிமிஷம் டைம் கொடுங்க.
அவர் எழும்பி பேசினார் சர்ச்சில். ஆண்டவர் 2 பெண் பிள்ளைகள், இந்த பையன் எனக்கு தேவதூதன் மாதிரி கத்தர் கொடுத்தார். சின்ன வயசுல இயேசு இயேசுன்னு வளர்ந்தான், வசனெல்லாம் சொல்லுவான். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோம். என் மகனுடைய மரணம் எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி தான். ஆனா அதே சமயத்துல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறாரு. என் மகன் சாகல, என் மகனுடைய சரீரம் தான் அங்க இருக்குது. அவன் உயிரோடு இயேசுவோடு இருக்கிறான். அவன் உயிரோடு இயேசுவோடு இருக்கிறான். நாங்கள் அவனை பார்ப்போம். நாங்கள் ஒரு நாள் இயேசுவை சந்திக்கும் பொழுது அவனை காண்போம். அதுதான் எங்களுக்கு நம்பிக்கை. மரணத்தை ஜெயித்த இயேசு எங்களோடு இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலே பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிற இயேசு எங்களோடு இருக்கிறார். எல்லாருக்கும் மத்தியில மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் சொன்னார். என் பிள்ளையை நாங்க மகிழ்ச்சியோட அடக்கம் பண்ணுகிறோம். சரீரத்தை தான் அடக்கம் பண்ணுகிறோம். அதான் இயேசுக்குள்ளே மகிழ்ந்து இருப்பார். நம்பிக்கையிலே சந்தோஷம். நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். நீட்டு தேர்வில் ஃபெயில் ஆயிட்டா வாழ்க்கைய போச்சா, உடனே தற்கொலை, இதெல்லாம் நடக்குது நிறைய வெளியில. நீட்டு தேர்வில் மார்க்கில் தோத்துட்டா உன் நம்பிக்கை வெறும் நீட்டு தேர்வு தான் உன் நம்பிக்கையா? தேவன் பெஸ்டானதை வைத்திருக்கிறார். அதை விட மேலானதை கத்தர் வைத்திருக்கிறார். நீ நினைத்ததை விட பெஸ்டான ஒரு காரியத்தை, படிப்பை கத்தர் வைத்திருக்கிறார். அதுதான் நம்பிக்கை. என் ஆண்டவர் வாளாக்க மாட்டார், தலையாக்குவார். எங்களை கீழாக்க மாட்டார், மேலாக்குவார். இதை இழந்தால் இதை விட பெஸ்டானதை ஆண்டவர் தருவார். அந்த நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கையில சந்தோஷம். ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை, அவருடைய அன்பின் மேல வைக்கிற நம்பிக்கை, அவருடைய ஆசீர்வாதத்தின் மேல வைக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையிலே சந்தோஷம். என்ன நம்பிக்கை? யோவான் 16:20 ஆண்டவர் சொன்னார், உலகம் சந்தோஷப்படும், நீங்க துக்கப்படுவீங்க. உலகத்துல எல்லாம் மகிழ்ச்சியா இருப்பாங்க, நீங்க வேதனைப்படுற மாதிரி நடக்கும். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதான் நம்பிக்கை. இன்னைக்கு துக்கப்படுறேன், என்னைக்குமே துக்கத்தில் இருக்க போவதில்லை. இன்றைக்கு ஒரு துக்கத்தின் வழியாய் நாங்கள் நடக்கிறோம், என்னைக்கும் இதில் நிலைத்திருப்பதில்லை. இந்த துக்கத்தை இயேசு சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த நிந்தையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அதுதான் எங்களுடைய நம்பிக்கை. அல்லேலூயா. அதான் நம்பிக்கை. நீங்க அதை விசுவாசி. எப்படி இந்த நம்பிக்கையில நமக்கு பாடுகள் மத்தியில எப்படிங்க சந்தோஷம் வரும்? இழப்புகள் மத்தியில எப்படிங்க சந்தோஷம் வரும்? ரோமர் 14:17 வாசிக்க கேட்போம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அதுதான் உபத்திரவத்துக்கு நடுவிலும், பாடுகளுக்கு நடுவிலும், இழப்புகளுக்கு நடுவிலும், நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலையும், நெருக்கத்தின் மத்தியிலையும் நமக்குள்ள எப்படி அந்த சந்தோஷம் வருகிறது? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். ஆவியானவர் அந்த சந்தோஷத்தை நமக்கு தருவார். ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை சந்தோஷத்தினால் நிரப்பி மகிழ பண்ணுவார். அந்த ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கின உடனே துக்கம் விலகிவிடும், அந்த பாரம் விலகிவிடும், அந்த வேதனை விலகிவிடும், உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி வந்துவிடும். பிரச்சனை அப்படியே இருக்கும், போராட்டம் அப்படியே இருக்கும், உள்ளத்துக்குள்ளே மாற்றம் வந்துவிட மகிழ்ச்சி. அதுதான் ஆவியானவர் கொடுக்கிற மகிழ்ச்சி, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இந்த சந்தோஷம் தான் ஆதி திருச்சபையிலே விசுவாசிகள் மத்தியிலே காணப்பட்டது. இந்த சந்தோஷம் தான் ஆதி திருச்சபையிலே ஊழியர்கள் மத்தியிலே காணப்பட்டது. பாடுகள் மத்தியிலும் இழப்புகள் மத்தியில சந்தோஷம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம். அதனாலதான் இந்த அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம் ரொம்ப அவசியம். அந்த ஆவியினால் நிரப்பப்படுவது அவசியம். அந்த ஆவியானவர் உள்ள வந்த உடனே துக்கம் நீங்கி ஒரு பெரிய மகிழ்ச்சி உள்ளத்திலே வரும். அந்த சந்தோஷத்தை தருகிறவர் ஆவியானவர். நீங்க உபத்திரவத்துக்கு நடுவில், பாடுகளுக்கு நடுவில், இழப்புகளுக்கு நடுவில், என்னாகுமோ என்ற கலக்கத்தை நடுவில் வந்திருக்கீங்கல்ல, பிரச்சனை அப்படியே இருக்கட்டும், அதுக்கு மத்தியில நான் உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன். என் சந்தோஷத்தினால் உன்னை நிரப்புகிறேன். உன் துக்கத்தை உன் உள்ளத்தை விட்டு எடுத்து போடுகிறேன். நீ எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பிரியமானவர்களே,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீ எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், அதான் ஆண்டவருடைய விருப்பம். அவருக்காக பாடுபடுவது சந்தோஷம், உபத்திரவத்திலே பாடுகளிலே சந்தோஷம். இயேசுவின் நாமத்தை நிமித்தம், ஊழியத்தை நிமித்தம், அவரை மகிமைப்படுத்துவது நிமித்தம் வருகிற பாடுகளிலே ஒரு சந்தோஷம். நீங்கள் எப்பவும் எந்த உபத்திரவ பாடு நிந்தை அவமானத்திலும் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நீ மகிழ்ந்து களி கூறுங்க. அப்படி துதித்து எப்பவும் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னு வைங்க, உங்கள் மனதில் அப்படி ஒரு சின்னதாக ஒரு ஆசைத்தோடு நினைச்சாலே ஆண்டவர் அதற்கு பதில் தருவார். அந்த காரியம் நடக்கும், தடைப்பட்டிருக்கிற காரியம் நடக்கும், சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், நன்மையான காரியம் நடக்கும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், நிந்தைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள், குற்றச்சாட்டுகள், பாடுகள், நெருக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். இப்போ மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க. இன்றைக்கு அற்புதம் நடக்கும். இன்றைக்கே உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வருவதை காண்பீங்க. பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் பொய்யான குற்றச்சாட்டுகள், பரிகாசங்கள், அவைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று மகிழ்ந்திருக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்தருளும். இது அவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாய் செய்த தேவன் அவருடைய இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றி தாரும். அவங்க இருதயத்தில் ஆசைப்பட்டு கேட்கிற இந்த காரியத்தில் இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக, விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், தடைகள் விலகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும், நன்மையான காரியங்கள் நடக்கட்டும். இன்றைக்கு இப்பொழுது அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றும்படியான அற்புதம் நடப்பதாக, இன்றைக்கு அதை காண்பார்களாக. அனுதினம் அவள் விரும்பி வேண்டிக் கொள்கிற காரியத்தை நிறைவேற்றி கொடுத்த மகிழ பண்ணுவீராக. நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். அற்புதத்தை காண போகிறோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.